வலையொலி அன்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மாததமை இழிவு செய்யும் மடைமையை கொளுத்துவோம் என்று முழக்கமிட்டார் சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள். சமூகத்திலே பெண்கள் அடிமைகளாக அடக்கி ஒடுக்கப்பட்டு கட்டுப்பட்டிகளாக வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும், அவர்களது திறமை இந்த உலகத்திற்கு வெளிச்சம் தர வேண்டும் என்று முழங்கியவர்களில் முக்கியமானவர் சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள். சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் இன்று உயிருடன் இருந்தால் பெண்களுக்கு விடுதலை தேவை என்று தான் எடுத்த அந்த முயற்சியை பற்றி ஒருவேளை வெட்கி தலைகுனிய கூடும் என்ற வகையிலே பல பெண்கள் செய்த செயல் இன்று அருவருப்பாக இருக்கின்றது. 3 கோடி பெண்கள் மிக கேவலமாக இந்த வகையில் நடந்து கொள்வார்கள், தாங்கள் அடிமைகளாக இருப்பதே மேல் என்று எண்ணுவார்கள் என்று தெரிந்திருந்தால் இப்படியான பெண் விடுதலை பற்றி தான் முயன்றிருக்க தேவையில்லை என்று கூட பாரதியார் எண்ணக்கூடும். அப்படி எனது உள்ளத்திலே இந்த கேள்வி வந்ததற்கான காரணம், உலகில் நாகரிகம் நிறைந்த நாடு, மேற்குலக நாடுகளில் ஜனநாயக வழியிலே ஒரு வல்லரசாக இருக்கும் அமெரிக்காவில், அதுவும் பேச்சுரிமை, கருத்து சுதந்திரம் என்ற வகையிலே சுதந்திரமே அந்த நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கின்ற அந்த மண்ணிலே ஒரு அதிபரை தேர்ந்தெடுப்பதற்காக 7 கோடி மக்கள் ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள். அந்த 7 கோடி மக்களிலே 3 கோடிக்கும் அதிகமாக இருக்கின்றார்கள் பெண்கள். 3 கோடி பெண்கள் ஒரு அதிபரை விரும்பி தேர்ந்து எடுத்திருக்கின்றார்கள் என்றால் அது நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டிய விடயம். ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த அதிபர் யார்? டொனால்ட் ட்ரம்ப் என்ற ஒரு கேவலமான ஈனத்தனமான ஒரு மனிதன். அவன் ஒரு திருடன் என்று நிரூபிக்கப்பட்டவன், வழக்காடு மன்றத்திலே குற்றவாளியாக காணப்பட்டவன். திருடன் என்றால் விட்டுவிடலாம், ஏனெனில் அரசியல்வாதிகள் திருடர்கள் தான். ஆனால் ஒரு பெண் ஜீன் கரோல் என்ற பெண்ணை கற்பழித்தவன் என்று வழக்காடு மன்றத்திலே நிரூபிக்கப்பட்டு, அது மாத்திரமல்ல, தான் அதிபராக வருவதற்கு இடையூறாக இருக்கின்றார் என்பதற்காக அவரை பயமுறுத்தி அவர் வீட்டை விட்டு வெளியே வராத வகையிலே பார்த்தவன் இந்த டொனால்ட் ட்ரம்ப். அதன் காரணமாக $85 மில்லியன் அதிகமாக அபராதம் விதிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி டொனால்ட் ட்ரம்ப் என்ற மனிதனுக்கு 3 கோடிக்கும் அதிகமான அமெரிக்க பெண்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் என்பது அருவருக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் பெண்கள் உலகத்தின் கண்கள் என்று போற்றுகின்ற என் போன்றவர்களுக்கு 3 கோடி பெண்கள், அதுவும் தாங்கள் அடிமைகளாக இருப்பதற்கு என்றுமே தயாராக இருக்கின்றோம் என்று எடுத்துச் சொல்வது போன்ற அந்த முடிவு அருவருப்பை தருகின்றது. அந்த வகையில்தான் இன்று பாரதியார் அவர்கள் இருந்தால் வெட்கி தலைகுனிவார்கள் என்று எண்ணவும் தூண்டுகின்றது. சாதாரணமான ஆண்கள், ஆணாதிக்க மனம் கொண்டவர்கள், அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒருவனை தெரிந்தெடுப்பதில் ஆச்சரியப்பட முடியாது. ஆனால் பெண்கள் தாங்கள் அடிமைகளாக இருப்பதற்கு தயார் என்று கூறும் வகையிலே இப்படியான ஒரு கற்பழித்த குற்றவாளியை ஆதரவு கொடுத்து வெல்ல வைத்திருக்கின்றார்கள். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னவர் பாரதியார். தனி ஒரு பெண்ணுக்கு நீதி இல்லையெனில் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லியிருப்பார் என்று இன்று என்ன தோன்றுகின்றது. அடுத்த 5 வருடங்களுக்கு இந்த காமுவன் அதிபராக இருக்கின்ற காலம் வரையில், அந்த அப்பாவி பெண் இந்த மண்ணிலே வாழும் காலம் வரையில், இவனது முகத்தை தொலைக்காட்சிகளிலே பார்க்கும் நேரங்களில் அந்த பெண்ணின் மனம் என்ன பாடுபடும் என்று இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் ஏங்குகின்றோம். ஆனால் நீதித்துறை, உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்ற பெண்கள், அவர்களில் சிலர் இந்த டொனால்ட் ட்ரம்பினால் நியமிக்கப்பட்டவர்கள். அவர்கள் கூட ஒரு அதிபராக இவன் செய்கின்ற மோசமான செயல்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுத்து தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள். படித்தவர்கள், பண்பானவர்கள், அறிவுள்ளவர்கள் என்று நாங்கள் நினைத்துக் கொள்வதுண்டு. ஆனால் அந்த உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்ற நீதிபதிகள், இவன் ஒரு சர்வாதிகாரியாக
அமெரிக்காவை கொண்டு நடத்தக்கூடிய எதிர்காலம் பலமாக இருந்தால் தாங்களும் தங்கள் குடும்பமும் இவனது அதிகாரத்தின் கீழ் லாபம் அடையலாம் என்று அந்த படித்த முட்டாள்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் அருவருக்கத்தக்க விடயம். அமெரிக்காவில் தான் அப்படி என்றால் புண்ணிய பூமியான இந்தியாவில் என்ன நடக்கின்றது? அதுவும் தமிழகத்தில் கஸ்தூரி என்ற ஒரு பெண், அவர் ஒரு நடிகை. அந்த பெண் இடையிடையே வலையொலி பதிவுகளிலே பைத்தியகாரத்தனமாக உணர்வார். அப்படிப்பட்ட பலர் இருக்கின்றார்கள். அது பெரிய பாரதூரமான குற்றமில்லை. அவர் பேசிய ஒரு பேச்சு, அது சாதாரணமாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு பேச்சு. அதற்காக ஆந்திராவில் இருந்த அந்த பெண்ணை கைது செய்து குற்றவாளியாக தமிழக போலீஸ் கொண்டு வந்து அடைத்து வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது விடுவிக்கப்பட்டு விட்டார்கள். பாருங்கள், தமிழகத்தை ஆளுகின்ற கருப்பு சட்டை திருடர் கூட்டம் 50 வருடங்களுக்கு மேலாக திருடி மக்களின் பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த அரசுக்கு ஆதரவாக ஒரு பெண் கைது செய்யப்பட்டு கூண்டில் எறியப்படுவதற்கு உதவியாக இருந்திருக்கின்றார்கள் தமிழகத்தின் நீதித்துறை. எவ்வளவு கேவலமாக இல்லை? இதை பார்க்கும் பொழுதுதான் பெண்களுக்கு விடுதலை தேவையா என்று கூட ஒரு எண்ணம் உருவாகின்றது. ஏனெனில் நாங்கள் அடிமைகளாக இருப்பதற்கும் கூட தயார் என்ற வகையிலே அவர்கள் எடுத்த அந்த முடிவு சொல்லாமல் சொல்லுகின்றது என்று எண்ண தூண்டுகின்றது. ஆனால் பெண்கள் உலகத்தின் கண்கள் என்று நிச்சயமாக சொல்லலாம். பெண்கள் இல்லையே இந்த உலகில் மனித வாழ்க்கையே இல்லை. பொதுவாகவே பெண் விடுதலை போன்ற விடயங்களை முன்வைத்து தாங்கள் பெண்களின் உரிமைகளுக்காக பாடுபடுவதாக சொல்பவர்கள் தங்களது வயிற்றை வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் இதை செய்கின்றார்கள் என்பதை நாங்கள் பல தடவைகளில் பார்த்துவிட்டோம். ஆனால் பெண்களை நாங்கள் கண்களாக காப்பாற்ற வேண்டும். பெண்களை சரியான வகையிலே அவர்களுக்கு சுதந்திரமாக செயல்பட வைத்து அவர்கள் முழு மூச்சாக இந்த வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கு உதவியாக இருக்கும் பட்சத்திலே பெண்கள் உரிமைகளை அனுபவிக்க வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய ஆதரவை நாங்கள் தர வேண்டும் என்று சொல்வதுதான் இந்த பதிவின் நோக்கம். எங்களுக்குள் மாற்றங்கள் வர வேண்டும். எண்ணங்களில், சிந்தனைகளில் மாற்றம் வர வேண்டும். எங்கள் ஆதரவை பெற்று ஆதாயம் அடைய நினைக்கும் முட்டாள்களின் சித்தாந்தங்களுக்கு நாங்கள் அடிமைகளாகி அதன் பலனாக எங்கள் எதிர்காலத்தையே இருளில் கொண்டு போய் விடக்கூடாது என்பதுதான் எனது நோக்கம். அந்த வகையில் நான் சிந்தித்து செயல்படுவதால் தான் எனக்குள் உள்ள தேடல்கள் எனக்கு ஒளியை தருகின்றது. எனது மனதிலே அமைதியையும் சமாதானத்தையும் தருகின்றது. வாழ்க்கை இனிமையாக இருக்கின்றது. அந்த வகையில்தான் எனது பதிவுகளை பார்க்கும் நீங்களும் கூட உங்கள் எண்ணங்களை, செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தயவாக கேட்டுக்கொண்டு இதுவரை நேரமும் எனது எண்ணங்களுக்கும் கருத்துகளுக்கும் செவி சாய்த்தமைக்கு நன்றி கூறி இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெறுகின்றேன். வணக்கம்.